பிரதர் மியூட்ல இருக்கீங்க பிரதர் மியூட்ல இருக்கீங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. மீண்டுமாக ஒரு நல்ல மாலை பொழுதிலே உங்களையும் என்னையும் இணைத்த ஆண்டவருக்கு இந்த நேரத்துல நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி அப்படியே இந்த நேரத்தில் ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். ரோமையர் 12:1 சொல்லப்பட்டது போல தூய உயிருள்ள வழியாக நம்முடைய உள்ளத்தை இந்த நேரத்தில் படைப்போம். எது நமக்கு உகந்தது, எது நமக்கு நல்லது, எது நமக்கு நிறைவானது என்பதை தெரியப்படுத்தி வழிநடத்துகிற அந்த ஆவியானவரிடம் நம்மை முழுமையாக இந்த நேரத்தில் சமர்ப்பிப்போம். இதோ நல்ல ஒரு துதி ஆராதனையின் மூலமாக கடவுளை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக நம்முடைய வாழ்வில் செய்யப்பட்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் மனதில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோம். இந்த இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களை இந்த நேரத்தில் இந்த துதி ஆராதனை பதப்படுத்தி இருக்கிறது. சொல்லக்கூடிய நாம் தியானிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் விரும்புகின்ற வகையிலே இதை எடுத்து கூற தியானிக்க, அப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஆவியானவரே எங்களை வழிநடத்தும்படியாக இந்த நேரத்தில் என்னையும் இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்னை மரியாளே நீர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக, பரிந்துரைக்கும்படியாக மன்றாடுகிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தியானத்துக்கு மையமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இறை வார்த்தை கொலைசியர் 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. கொலைசியர் 3வது அதிகாரம் 15வது இறை வார்த்தை. கிறிஸ்து அருளும் அமைதி அப்படிங்கிற ஒரு மைய பகுதியை வைத்து நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்முடைய பொது காலத்திலிருந்து திரு அவையினுடைய ஒவ்வொரு திருப்பலிகளும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய திருப்பலிகளும் இந்த நாளோடு நிறைவடைந்து நாளைய தினத்திலிருந்து நாம் திருவருகை காலத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த திருவருகை காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் தயாரிக்கின்ற விதமாக 4 தலைப்புகளில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பை முன்னோட்டமாக வைத்து திரு அவை தியானிக்க சிந்திக்க நம்மை அழைத்திருக்கிறது. முதலாவதாக நாளைய தினத்தில் நாம் தியானிக்க இருப்பது எதிர்நோக்கு, நம்பிக்கை. அதற்கு 2வது வாரமாக அமைதி, 3வது வாரம் மகிழ்ச்சி, 4வது வாரம் அன்பு அப்படிங்கிற ஒரு மைய பகுதியை வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அமைதி. பொதுவாக இந்த அமைதி அப்படின்னு சொன்னாலே நம்ம விவிலியத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடக்க நூல் முதல் திருவெளிப்பாடு வரை இந்த அமைதி அப்படிங்கிற அந்த சொல் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு அநேக இடங்கள்ல இந்த அமைதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைதி ஒரு மனிதனுக்கு கிடைப்பதற்கான அளவுகோலா நம்மளுடைய உலகபூர்வமான நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த செல்வங்களோ இல்லை வசதிகளோ ஒரு அளவுகோலாக வைத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த அமைதியை தேடி அதிகமாக போறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பெரும் செல்வந்தர்கள் தான். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்பாக சகோதரர் கில்பர்ட் கூட அவருடைய பகிர்வில் சொன்னாங்க. ஒரு பகிர்வில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், பல கோடிகளுக்கு சொந்தக்காரர், கிட்டத்தட்ட 25-26 வீடுகளுக்கு சொந்தக்கார ஒரு நபர் கவுன்சிலிங்காக தேடி வந்திருக்கிறாங்க. அவருடைய இன்டென்ஷன் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, எதற்காக அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அமைதியை தேடி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் சகோதரர் பிரதர் சொல்லியிருந்தாங்க. அப்போ இது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள்களின் அடிப்படையில், வசதிகளின் அடிப்படையில் இந்த அமைதியை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இதை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை தேடி நிறைய பேர் ரிஷிகேஷ் போறாங்க, இமயமலைக்கு போறாங்க, காஷ்மீர் போறாங்க, கன்னியாகுமரி போறாங்க, உலகத்துல எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 14:27 இறை வார்த்தை சொல்லுகிறது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன். ஒரு அமைதியை கொடுத்திருக்கிறேன்னு சொல்றார். யோவான் 14 மற்ற மதத்தினர் மற்ற சமயத்தினர் எல்லாமே இதை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த அமைதி எங்கே கிடைக்கணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு, அமைதியை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேங்கிறாரு. தந்துட்டு நான் விட்டு செல்கிறேங்கிறாரு. கொடுத்துட்டாரு, இனிமே கொடுக்க போறது இல்லை. அந்த அமைதி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டாகி விட்டது. எப்படியாப்பட்ட அமைதி அந்த அமைதி அப்படின்னா எனக்குள் இருந்த அமைதி, என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அமைதியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம்.
உங்களுக்கும் எனக்கும் அந்த அமைதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட அந்த அமைதி எப்படியாப்பட்ட அமைதி அப்படின்னா, உலகம் தருகின்ற அமைதியை போல அல்ல. அப்ப இந்த இரண்டு வார்த்தையில பாருங்க, கிறிஸ்து தருகின்ற அமைதி, கிறிஸ்து அருளுகின்ற ஒரு அமைதி, கிறிஸ்து நமக்கு தந்த ஒரு அமைதி, இது ஒரு அமைதி நம்ம கிட்ட இருக்குது. இன்னொன்னு உலகம் தருகின்ற அமைதி. இந்த உலகம் இன்னொரு அமைதியை நமக்கு கொடுக்குது. அந்த அமைதி எப்படியாப்பட்ட அமைதி அப்படின்னா, அது நிலையான அமைதி கிடையாது. எந்த நேரத்துல வேணாலும் அது எடுக்கப்படலாம். குறிப்பா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இப்போ போர் பிரச்சனைகள், இந்த போர் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நிறைய இடங்கள்ல, நிறைய நாடுகள்ல போர் நடைபெறுகிறத நம்ம பார்க்கிறோம். உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில போர் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான், ஈரான் பகுதிகள் எல்லாத்துலேயுமே இப்போ போர் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? கடந்த வாரங்களில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. 2 நாடுகளுக்கு இடையே அமைதி ஒப்பந்தம் போடப்படுது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஒரு அமைதி புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை எடுக்கிறாங்க. இனிமே சண்டை வேண்டாம், போர் வேண்டாம், ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு நம்ம கொண்டு வருவோம்னு 2 நாட்டு தலைவர்களும் பேசி முடிவுக்கு வந்து அது ஒப்பந்தம் ரெடி ஆகுது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாகவே, அதாவது ஃபைனல் பண்ணிட்டாங்க, டிசிஷன் எடுத்துட்டாங்க, போர் முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம சண்டை போட வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஒப்பந்தத்தை நாளையிலேருந்து, இன்னைக்கு எல்லாமே முடிவு பண்றாங்க, நாளையிலேருந்து இது அமலுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இன்னைக்கு நைட்டே ஒரு அறிக்கை வருது அந்த நாட்டு தலைவர்கிட்டேருந்து, நீ ஆயுதத்தை எடுத்தால் நானும் மீண்டும் ஆயுதத்தை எடுப்பேன். அல்லேலூயா. இதுதான் உலகம் தருகின்ற அமைதி. உலகம் தருகின்ற அமைதி இப்படியாப்பட்ட அமைதி தான். ஒரு ஏதாவது ஒரு உடன்படிக்கை மூலியமாக அவங்க ஏற்படுத்துகின்ற இந்த அமைதி எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னா, ஒரு பல தலைவர்கள், பல உலக தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது. 24 மணி நேரம் கூட அவங்களால அதுல நீடிச்சு நிலைச்சு நிக்க முடியல. அதுக்கு எகென்ஸ்டா அப்பவே ஒரு வார்த்தை வருது, நீ ஆயுதத்தை எடுத்தால் நான் மீண்டும் உன்னை தாக்குவேன். அப்ப அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கான அர்த்தமே இல்லாம போறதா பாக்குறோம். ஆனா மாறாக இங்க ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அமைதி எப்படி இருக்குது அப்படின்னா, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நம்மை ஆட்கொள்ளும்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு இறை அமைதியை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த அமைதியை ஒண்ணுன்னா சொல்லிட்டு வர்றப்போ, இந்த வார்த்தையினுடைய இறுதி பகுதியில் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். முதல்ல என்ன சொல்றாரு? அமைதியை தர்றேன்னு சொல்றாரு. நான் கொடுத்திருக்கிற அமைதி என்னிடம் இருக்கக்கூடிய அமைதி, அது உலகம் தருகின்ற அமைதியை போல அல்ல. இது ரெண்டையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு மூன்றாவதாக என்ன சொல்றார் அந்த வார்த்தையில? நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். அப்ப பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாங்கிற வார்த்தையை இங்க சொல்றாரு. எதற்காக இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா, நம்ம யோவான் 16வது அதிகாரம் எடுக்கலாம். யோவான் 16வது அதிகாரத்துல 33வது இறை வார்த்தை. இது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வார்த்தை தான். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்கிறார். இந்த வார்த்தை நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் துன்பம் உண்டு. தன்னுடைய சிலுவையை நாம சுமந்துட்டு தான் போகணும். அந்த துன்பத்தை நாம் துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் மீது நான் வெற்றி கொண்டு விட்டேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அமைதியை, இந்த உலகம் தர முடியாத அமைதியை, அவருக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அமைதியினுடைய உச்சமே அவர் தான். அவர் வழியாகத்தான் இந்த அமைதியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம எசையா 9வது அதிகாரத்துல ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே உரைக்கப்படுகிறது. அந்த 9வது அதிகாரத்துல எசையா சொல்றாரு, வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், அமைதியின் அரசன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆண் மகன் தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் மகனுக்கான திருப்பெயரை சொல்லுகின்ற பொழுது இந்த பெயர் மிக அழுத்தமாக சொல்லப்படுகிறது. அந்த என்ன நாமம், அந்த பெயர் என்ன அப்படின்னா அமைதியின் அரசன். அந்த அமைதியின் அரசனுடைய, அந்த அமைதியினுடைய உச்சத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நேரத்துல கொடுத்திருக்கிறார். அதை நாம பெற்றிருக்கிறோம். இந்த அமைதியை பெற்றுக்கொண்டவர்களாக நாம இப்ப அந்த வார்த்தை சொல்றபடி நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நாம எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த பிரச்சனைகளை இப்ப ஆண்டவர் விரும்புகின்ற மாதிரி, ஏன்னா என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே இதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிதான் இந்த வார்த்தையை சொல்றார்.
நீங்கள் இந்த உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, நீங்க துணிவோட எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப நம்ம எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும், நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம எதன் அடிப்படையில் எதிர்கொண்டு இருக்கிறோம்? உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம்னு சொல்றாரு. நீங்க அச்சப்பட வேண்டாம்ங்கிறாரு, பயப்பட வேண்டாம்ங்கிறாரு. ஆனா நமக்கு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே இந்த பயம் நம்மை ஆட்கொள்கிறது, அச்சம் நம்மை ஆட்கொள்கிறது, நம்ம கவலை நமக்குள்ள வந்துடுது, கண்ணீர் நம்மளை மீறி வந்துடுது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துட்டு கடவுளை நாம மறந்து போகக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம பல நேரங்கள்ல இருக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆண்டவருடைய அமைதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம இப்ப தியானிச்சோம். அவருக்குள்ள அந்த அமைதி எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு சம்பவத்தின் மூலமாக பார்க்கலாம். மார்க்கு 4வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம், 2 பேருமே இந்த சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகுல சீடர்களோட பயணிக்கிறார். நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இல்லைங்களா? இங்கிருந்து கரையிலேருந்து படகு கடலை நோக்கி போகிறப்போ கடல் அமைதியா தான் இருக்குது. அந்த அமைதியான கடல்ல தான் படகுல சீடர்களோட ஆண்டவர் பயணப்படுறாரு. ஆண்டவர் தான் சீடர்களை அழைச்சிட்டு போறார், வாங்க நம்ம மறுகரைக்கு போலான்னு சொல்லிட்டு. இப்போ போய்கிட்டே இருக்கிறப்ப இடையில ஒரு பெரும் காற்று ஒண்ணு, பெரும் புயல்ல அந்த படகு சிக்குது. ஒரு பக்கம் பயங்கர பலத்த காற்று, இன்னொரு பக்கம் பெரிய புயல், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய அலை. கடல் நீரினால் அந்த படகு மூழ்கி கொண்டிருக்கிறது, தண்ணீரினால் நிரம்பி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் இங்க வார்த்தை போடப்பட்டிருக்கு. மார்க் 4வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரத்துல. இப்ப சீடர்களுடைய மனநிலையை பாருங்க. ஒரே படகுல தான் ஆண்டவர் இயேசுவும் பயணிக்கிறார், சீடர்களும் பயணிக்கிறாங்க. இப்ப சீடர்கள் என்ன பாக்குறாங்க? சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பாக்குறாங்க. ஒரு பக்கம் காத்தடிக்குது, இன்னொரு பக்கம் புயல் அடிக்குது, இன்னொரு பக்கம் பெரிய பெரிய அலை வந்து அந்த படகை தத்தளிக்க வச்சுட்டு இருக்கு. ஒரு பக்கம் கடல் நீர் அந்த படகுக்குள்ள இறங்கி அதை படகை மூழ்கடிக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இவ்வளவு சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சீடர்களுடைய மனநிலை எப்படி மாறுது? அவர்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை முழுவதுமாக எடுக்கப்படுது. மாறாக அந்த நம்பிக்கைக்கு பதிலாக என்ன வருது? இப்போ அச்சம் அவர்களை ஆட்கொள்கிறது, ஒரு பயம் அவங்களுக்குள்ள வருது, கவலை அவங்களுக்குள்ள வருது. இப்ப அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்ததுனால அவங்களுக்குள்ள வர்ற பயம் இப்ப என்ன நடக்குது? கடைசியா தான் அவங்க திரும்பி பார்க்கறாங்க. படகினுடைய பிற்பகுதியில் ஒரு ஓரத்தில் ஆண்டவர் உறங்கி கொண்டிருந்தார். எப்படி உறங்கி கொண்டாருன்னு வார்த்தை இருக்கு தெரியுங்களா? தலையணை வைத்து ஆண்டவர் உறங்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படகுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை ஒண்ணுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அது பிரச்சனையாக தான் வந்தது. ஆனா ஆண்டவர் ரொம்ப அமைதியாக அந்த இடத்துல உறங்கி கொண்டிருந்தார். ஆனா சீடர்கள் அதை எப்படி பார்க்கறாங்க? சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து மனதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையை கைவிட்டு அவங்களுடைய அச்சம் அவர்களை ஆட்கொண்டதால் கவலை அவங்களை முழுவதுமாக இப்பொழுது நிரம்பி இருக்கிறது. இப்ப ஆண்டவர் எப்படி அவங்க எழுப்புறாங்க? போதகரே, நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இதுதான் சீடர்களுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தை. ஆண்டவர் அப்படிதான் எழுப்புறாங்க. படகின் ஓரத்துல தலைவனை வைத்து தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை அவங்க அப்படிதான் எழுப்புறாங்க. இப்ப ஆண்டவரையும் எந்திரிச்சு அமைதியோட அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். ஆனால் இம்மிடியட்டா உங்களுக்கு அது கடல் அமைதியாகிறத நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். ஒரு பேர் அதிர்ச்சியோட ஆச்சரியத்தோட சீடர்கள் அந்த விஷயத்தை பார்க்கறாங்க. இப்ப சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் ஏன் அஞ்சினீர்கள்? உங்களுடைய நம்பிக்கை எங்கேன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பேசினார். 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, சீடர்கள் அனைவரும் பிரச்சனையை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிரச்சனைகளையே அவங்க போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனால படகுல ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதையே அவங்க மறந்துட்டாங்க. அதைத்தான் அவர் கேட்கிறாரு, நீங்க ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுடைய நம்பிக்கை எங்கே போச்சுங்கிறார். இது அருமையா ஒரு வார்த்தையில ஒரு பாடல்ல நம்ம ஃபாதர் பெர்க்மான் எழுதியிருப்பாங்க. ஆட்கொண்ட தெய்வம், அமைதியின் தேவன், புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகில் என்னை தாங்கிடும் நங்கூரமே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் ஒரு புயல் வீசுது, ஒரு காற்று அடிக்குது. ஒவ்வொரு பிரச்சனைகளால், கடன் பிரச்சனைகளால் அந்த எப்படி அந்த படகு தண்ணீரினால் மூழ்கி கொண்டிருக்கிறதோ அதே போல கடன் பிரச்சனையால நம்மளுடைய வாழ்க்கை படகும் சில நேரங்களில் தத்தளித்து கொண்டிருக்கலாம். நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைகள், நமக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மளை பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கடவுள் இருக்கிறது எப்படி அந்த சீடர்கள் மறந்தாரோ. இன்னைக்கு பிரதர் பாடினாங்க நம்மளுடைய பிரேசன் ஒர்ஷிப்ல கூட, கவலை கண்ணீர் மறக்கணும்,
கர்த்தரையே நோக்கணும். நாம அதுக்கப்புறம் துதித்து நம்ம ஆராதிக்கின்ற பொழுது அந்த தடைகள்லாம் விலகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரேசன் வர்ஷிப்ல இன்னைக்கு நம்ம பாடணும். இன்னைக்கு அந்த கவலையும் கண்ணீரும் நமக்குள்ள வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க நாம் பிரச்சனைகளை மட்டுமே நாம அடிப்படையாக கொண்டு, ஆண்டவர்னு ஒருத்தர் நம்முடைய அந்த படகுலையாவது ஆண்டவர் படகின் ஓரத்தில் உறங்கி கொண்டிருந்தான்னு வாசிக்கிறோம். ஆனா இங்க நம்மளுடைய ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளை காட்டிலும் 1 யோவான் 4 இறை வார்த்தை அப்படிதான் சொல்லப்படுகிறது. உலகில் இருக்கிறவனை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். நம்ம பிரச்சனைகளை அதிகமா போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய நம்முடைய அந்த வல்லமையை நாம் உணராதபடி மழுங்கடிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அந்த பிரச்சனையை முடிச்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்கிற வார்த்தை, உங்களுடைய நம்பிக்கை எங்கே, உங்கள் நம்பிக்கை எங்கே போச்சு அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த அமைதிக்கும், அவர் அமைதியோட உறங்கி கொண்டிருந்ததற்கும், சீடர்கள்ட்ட எந்திரிச்ச உடனே உன் நம்பிக்கை எங்கேன்னு கேட்டதற்கும் ஒரு தொடர்பு இருக்கும் இல்லைங்களா? நம்ம ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம். முதல்ல அந்த 4 வாரங்கள்ல அவன் தியானிக்கக்கூடிய விஷயங்கள் நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு. இந்த கடைசியா சொன்ன இந்த 3ம் எதன் அடிப்படையில நமக்கு கிடைக்குது அப்படின்னா, முதலில் சொல்லப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் தான். எந்த அளவுக்கு நாம கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அந்த அடிப்படையில தான் மேல இருக்கக்கூடிய 3 விஷயங்கள்லையும் நாம முழு நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலையும். இப்ப ஆண்டவர் எந்திரிச்சோன்னா அவர்கிட்ட கேட்கிறாங்க, இப்ப சீடர்கிட்ட கேட்கிறப்போ நம்பிக்கை எங்கேன்னு கேட்கிறப்போ அவங்களால பதில் சொல்ல முடியல. இப்ப இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு திருப்பலியிலையும் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்க அப்படின்னா, சாதாரண அப்பத்துண்டையும் ஒரு திராட்சை ரசத்தையும் குருவானவர் தூய ஆவியானவர் மூலமாக அதை ஆண்டவருடைய திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றுகிறார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது திருப்பலியினுடைய மைய பகுதி இல்லைங்களா? அந்த மைய பகுதியில ஆண்டவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்பட்ட அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு சமாதானம் கொடுக்கப்படுகிறது. குருவானவர் 2 பக்கமும் கையை வச்சுட்டு தான் ஆண்டவருடைய அமைதி உங்களுக்கு உரித்தாகன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்மளும் திரும்ப என்ன ரிப்ளை பண்றோம்? உம்மோடும் இருப்பதாகன்னு சொல்றோம். ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றப்போ நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட அந்த அமைதியை பகிர்ந்து கொள்றோம். இந்த சம்பவத்துக்கு முன்பாக குருவானவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார், ஒரு சின்ன பிரேயர் பண்ணுவார். யாருக்கா ஞாபகம் இருக்கா? இந்த சமாதானம் சொல்வதற்கு முன்பாக குருவானவர் ஒரு சின்ன பிரேயர் பண்ணுவார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை அளிக்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை வரும்னு சொல்ல முடியுமா யாராவது? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு தருகிறேன், என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், எங்கள் பாவங்களை பாராமல் உம்மீது கொண்ட நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி அளித்தரலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த உச்சபட்ச அந்த அமைதி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தரப்பட்ட அந்த அமைதி ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் அதை ரெனியூ பண்றோம், ஆக்டிவ் பண்றோம், அது நம்மளுடைய நிறைவை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இதனுடைய அளவுகோல் எதை மையப்படுத்தி இருக்குது அப்படின்னா, நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நம்பிக்கையை மையப்படுத்தி தான் இருக்குது. அந்த வார்த்தை ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவரும் கடவுள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி அந்த அமைதியை எங்களுக்கு தந்தரலும் சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில அந்த அமைதியை பெற்றுக்கொள்கிறோம். இறுதியாக திருப்பலி முடிகின்ற பொழுது கூட குருவானவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் நம்மளை அனுப்புறார். அமைதியோடு திருப்பலி முடிந்தது, அமைதியோட சென்று வாருங்கள்னு சொல்லிட்டு தான். ஆனா திருப்பலி முடிந்து நம்ம வெளியில வர்ற வரைக்குமாவது அந்த அமைதி நமக்குள்ள நீடிச்சு இருக்குதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஸோ இந்த தினத்துல நாம தியானித்த அந்த வார்த்தைகளின்படியாக எப்படி அந்த படகை சுத்தி பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த பிரச்சனையும் பத்தி கவலைப்படாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அமைதியோடு எதிர்கொண்டாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை படகுல அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகள், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், அது நீங்க நம்மளுடைய தாவீது ரொம்ப அருமையா ஒரு வார்த்தையை சொல்வார், என்னுடைய ஆண்டவரின் துணையை கொண்டு எப்படையும் நான் நசுக்குவேன், மதிலையும் நான் தாண்டுவேன். இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில உண்மையிலாகவே நடந்த சம்பவங்கள் அவர் ஆண்டவரோடு இருந்ததனால் இப்ப நம்ம தியானித்த அடிப்படையிலே பார்த்தா கூட, நீங்க திருப்பாடல்கள் 3வது அதிகாரத்தையும் 4வது அதிகாரத்தையும் எடுத்தோம் அப்படின்னா தாவீது அரசர் எழுதின அந்த வார்த்தைகள் தான் அது.
மூன்றாவது காலை மன்றாட்டு, மாலை மன்றாட்டு, 2 மன்றாட்டுகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது மன்றாட்டு, அதாவது அந்த காலை மன்றாட்டு 3வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். 4வது அதிகாரத்துல சொல்றாரு, நான் அமைதியோடு படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இது என்ன பிரதர் ஆச்சரியம், நாங்களும் தான் டெய்லி படுத்து காலையில விழித்தெழுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா அவர் எந்த சூழ்நிலையில அமைதியோட படுத்துறங்கி விழித்தெழுந்தார் தெரியுங்களா? 3வது அதிகாரத்தினுடைய தலைப்பு யாராவது பைபிள் எடுத்திருந்த வாசிக்கலாங்களா? 3வது அதிகாரம் திருப்பாடல்கள். அந்த தாவீதின் புகழ்பா தம் மகன் அப்சலோமிடமிருந்து தப்பியோடிய போது அவர் பாடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அவர் அமைதியோட படுத்துறங்கி விழித்தெழுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகன் அப்சலேம் தன்னை கொலை செய்ய தேடுகின்ற பொழுது தாவீது எழுதிய வரிதான், நான் அமைதியோடு படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஆண்டவரே எனக்கு பாதுகாப்புங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? 4வது அதிகாரம், அதே 4வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை சொல்லுகிறது, தானியமும் திராட்சையும் நன்கு விளைகின்ற காலத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியை விட ஒரு மேலான மகிழ்ச்சியை ஆண்டவர் எனக்கு அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, நமக்கு இருக்கக்கூடிய அமைதி நாம் வைத்திருக்கக்கூடிய பிற பொருட்கள் மூலமாகவோ வசதியான நம்ம இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் மூலமாக இருக்கக்கூடாது. ஏன்னா தாவீது தொடாத உயரம் கிடையாது, மிகப்பெரிய அரசராக இருந்தவர், அவருக்கான எல்லா படைகளும் எல்லா செல்வ செழிப்புகளும் இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றையும் விட, அதெல்லாம் கொடுத்த மகிழ்ச்சியை விட ஒரு மேலான மகிழ்ச்சி எதை சொல்றாரு? தானியமும் திராட்சையும் நன்கு விளைகின்ற காலத்தில் என்னுடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சியை விட ஒரு மேலான மகிழ்ச்சியை ஆண்டவரே நான் உன்னோடு இருந்த நேரத்தில் நான் பெற்றிருக்கிறேங்கிறார். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த உண்மையான மகிழ்ச்சி அவரிடம் இருக்கின்ற பொழுதுதான் அவரிடம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அந்த அமைதியை அவர் பெற்றுக்கொள்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள எப்ப பயம் வருது, எப்ப அச்சம் வருதோ, எப்ப கவலை வருதோ, அப்பொழுதே அமைதியை இழந்து போகிறோம். அமைதியை இழந்து போவதற்கான ஃபர்ஸ்ட் ரூட் என்ன அப்படின்னா, பயம், கவலை. இது ரெண்டும் எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ அதனாலதான் நம்பிக்கை இழந்து போறோம், நம்ம கடவுளுடைய அன்பிலிருந்து நம்ம வெளியில வர்றோம். இது யோபுவோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கலாம். யோபு தன்னுடைய முதல் அதிகாரத்துல மிகப்பெரிய செல்வராக இருக்கக்கூடிய அவரிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும் எடுக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அது என்ன நடந்தப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் பிறந்த மேனியாய் வந்தேன், பிறந்த மேனியாய் செல்வேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதா முதல் அதிகாரத்துல சொல்றாரு. ஆனா 3வது அதிகாரத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு, எடுத்து வாசிக்கலாமா? யோபு 3வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை. ஏனெனில் நான் அஞ்சியது எதுவோ அதுவே எனக்கு நேர்ந்தது, திகிலுற்றது எதுவோ அதுவே என் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதுக்கு காரணம், நான் அஞ்சியது எதுவோ அதுவே என்னுடைய வாழ்க்கையில நிகழ்ந்தது, நான் திகிலுற்றது எதுவோ அதுவே என் வாழ்க்கையில விழுந்தது. இது வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? அடுத்த வார்த்தையில சொல்றாரு, எனக்கு நிம்மதி இல்லை, ஓய்வு இல்லை, அமைதி இல்லை, அல்லலே வந்துற்றது. முதல் அதிகாரத்துல சொன்ன அந்த வார்த்தைக்கு முன்பாக இந்த 3வது வார்த்தையில அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பாருங்க. அவரிடம் இருக்கக்கூடிய அமைதி முற்றிலுமாக வெளியில போகுது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிம்மதி முற்றிலுமாக வெளியில போறதை நம்ம பார்க்கலாம். இப்போ அமைதியை இழந்தவராய், நிம்மதியை இழந்தவராய், ஒரு அல்லலுற்றவராய் யோபு இருக்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, அவர் அஞ்சியது எதுவோ அதுவே. அவர் எதை குறித்து பயந்து கொண்டு இருந்தாரோ, எதை குறித்து திகிலிற்று இருந்தாரோ அதுவே அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அங்கே சீடர்கள் அதைத்தான் பார்த்தாங்க, சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே முழுக்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம உயிருக்கு ஏதாவது நடந்துருமோ, நம்ம இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற கவலையில இருந்தனாலதான் அவங்களால அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியவில்லை. நாமளும் நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்து நம்மளுடைய அந்த அச்சம் நம்மை ஆட்கொள்கின்ற பொழுது நாம் அமைதியை இழந்து போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை சொல்லுகிறது, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் அவை பாதுகாக்கும். ஒரு பிணைப்பு, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பினால அறிவெல்லாம் கடந்த அந்த இறை அமைதியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா,
நம்ம எதை குறித்தும் எதை பற்றியும் அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அவரால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்பதே கிடையாது. ஆபிரகாம் கொஞ்சம் மலர்ந்திறந்து இருக்கின்ற பொழுதே அவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நான் சர்வ வல்லவன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்றார். என்னால எல்லாம் முடியும். சாராள்கிட்ட ஒரு குழந்தையை நீ பெற்றெடுப்பாயின்னு சொல்றப்போ 90 வயசுல அவங்க சிரிக்கிறாங்க. அப்ப என்னால கூடாதது முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சாராள் கிட்ட சொல்றார். அவங்களை திடப்படுத்துறார். மீண்டுமாக நான் இளவேனில் காலத்தில் நான் வருகின்ற பொழுது நீ ஒரு குழந்தைக்கு தாயாக இருப்பாய் அப்படின்னு சொல்றார். அதே போல அவரால் முடியாது, ஏன்னா கரு இல்லாத அந்த செத்த நிலையில, அந்த கரு செத்த நிலையில உருக்கொடுக்க முடிந்த அந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவராய் இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், நம்பிக்கை. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த படகை போட்டு எப்படி அலக்கழிச்சிட்டு இருந்ததோ அதே போல ஒவ்வொரு சூழ்நிலைகள் நம்ம வந்த பொழுதும் நாம் நம்பிக்கையை கேடயமாக பிடித்து ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மேலெடுக்கின்ற பொழுது அந்த அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கண்டிப்பாக நம்மை ஆட்கொள்ளும். இது இன்னொரு சம்பவமாக கூட நம்ம விளக்கலாம். யாருக்கிட்ட இந்த அமைதி பிரச்சனையை கையாளுங்க, இது சாத்தியமா? நம்ம ஒரு 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 இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குல நடக்கிறோம், அச்சப்படாம கவலைப்படாம பயப்படாம நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ 3 இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? தானியேலின் 3வது அதிகாரத்துல நம்ம இந்த சம்பவத்தை பார்ப்போம். இந்த 3 இளைஞர்களும் அந்த அரசனுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியா நிறுத்தப்படுறாங்க. எந்த காரணத்துக்காக அப்படின்னா, அந்த அரசர் நிறுவிய பொற்சிலையை அவர்கள் வணங்கணும், ஆனா அவங்க வணங்க தவறுறாங்க. இப்ப அந்த அரசர் அவங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸை கொடுக்கிறார். நீ எனக்கு முன்பாக நான் நிறுவிய இந்த பொற்சிலையை வணங்கினால் நீ உயிர் தப்பிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா எரிகின்ற தீச்சுளையில் உன்னை தூக்கி போட்டுருவேன், நீ கொலை செய்யப்படுவாய், நீ உயிரிழக்க நேரிடும். இதுதான் அந்த 3 பேத்துக்கு அந்த அரசர் சொல்றார். அதுக்கு அந்த 3 பேரோட பதில் என்ன தெரியுங்களா? எடுத்து வாசிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை. தானியேல் 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை. ஆபேத்நேகோ என்பவர்கள் நெபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. பாருங்க, அந்த ஒரு அரசனுக்கு அதிகாரம் படைத்த அந்த இடத்துல அதிகாரம் படைத்த ஒரு அரசனுக்கு அந்த 3 இளைஞர்களும் கூறக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, ஏன்னா அடுத்த நிமிஷம் அவங்க 3 பேர் உயிரும் போக போகுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, இதை குறித்து நான் உனக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை அவங்க எப்படி காப்பாற்றப்படுகிறார்கள் தெரியுங்களா? அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் தீச்சுளையிலிருந்து எங்களை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள வரணும். இந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அமைதி. பிலாத்துக்கு முன்பாக அவர் நிக்கிறப்பையும் இந்த அமைதியை தான் அவர் வச்சிருந்தார். இப்போ அந்த 3 பேரும் அந்த தீச்சுளையில இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அரசர் மிக பயங்கரமா கோபம் அடைந்து சாதாரண அந்த தீச்சுளை 1 மடங்கை விட இப்ப 7 மடங்கு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றாங்க. 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட அந்த தீச்சுளையில இந்த 3 இளைஞர்களும் தூக்கி போடப்படுறாங்க. அவர்கள் எப்படி காப்பாற்றப்படுகிறார்கள்? அவர் அரசர் உற்று பார்க்கிறார். தூக்கி போட போனா 3 பேரும் அங்க இறந்து போறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த 3 நபர்களுக்கு நடுவிலே 4வது ஒரு நபர் உலாவிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இறைவார்த்தை சொல்லுது தெரியுங்களா? எடுத்து வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை. அப்பொழுது நெபுகத்நேசர் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக, தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் அந்த வார்த்தை சொல்லுது. அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்ததால் அவர் அவருடைய தூதர்களை அனுப்பி அவர்களை காப்பாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் அநேக சம்பவங்கள்ல நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம். தானியேலோட வாழ்க்கையில இதுதான் நடந்தது. தூக்கி சிங்க குகையில போடுறாங்க. சிங்கத்தின் வாயையும் அங்கே கட்ட முடிந்தது. அரசரும் ஒரு நாள் அங்கே பட்டினி கிடக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நமக்கு எதிரான விஷயங்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும், இதுதான் இந்த பிரச்சனை
இது இது நம்மளுடைய லிமிட்டுக்குள்ளேயே சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எதையுமே நம்மளே மேற்கொண்டுகிட்டு இருக்காம அந்த பிரச்சனைகளை குறித்தே பேசி கொண்டு இருக்கிறாமல் நம்ம பிரச்சனைகளை பார்த்து பேசணும். ஆண்டவர் அங்கே எப்படி பிரச்சனையை பார்த்து மலையை பார்த்து பேச சொன்னாரோ அதே போல அந்த காற்றை பார்த்து தான் பேசுறார். தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் அவங்க எழுப்பி விடுறப்போ எந்திரிச்சு அவர் இந்த காற்றையும் கடலையும் நேரடியாக அந்த பிரச்சனையை பார்த்து பேசி நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்றப்போ அங்கே அமைதியா இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை எப்படி அவருக்குள்ள வந்தது அப்படின்னா முதல்ல உள்ளத்துல அமைதி இருந்தது. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துகிறவரும் அதை நிறைவு செய்கிறவருமான இயேசு கிறிஸ்து மீது நம்மளுடைய கண்களை பதிய வைப்போன்னு இறைவார்த்தை சொல்லுது. அப்ப அந்த நம்பிக்கையை நமக்குள்ள தொடங்கி நமக்குள்ள நிறைவு செய்கிறவருமான இயேசு கிறிஸ்து மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அறிவெல்லாம் கடந்த அந்த இறை அமைதி, அறிவுக்கு எட்டாத அந்த இறை அமைதி நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். நமக்கு அது பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு தீர்க்கவே முடியாதுன்னு இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும், இன்னைக்கு அநேக சம்பவங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த 3 இளைஞர்கள் தானியேல் சிங்க குகையில காப்பாற்றப்பட்டது, அங்கே படகு அந்த தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில 3 விதமான சூழ்நிலைகளையும் அடக்கி ஆள வைத்தது. இத்தனை சூழ்நிலைகளுக்கு மத்தியில அமைதியோட அவங்க இருந்து எப்படி பொறுமையோடு நம்பிக்கையோடு, அதுதான் முக்கியம். இந்த இடத்துல அவங்க எல்லாமே இதுல வெற்றி பெற்றதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தியானிச்சு அந்த யோவான் 16வது அதிகாரத்துல இந்த உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் இந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். எல்லா பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்மளுடைய எண்ட் ரிசல்ட் வெற்றி. அதற்கான வெற்றியை அவர் சிலுவையில நமக்கு கொடுத்துட்டார். அதை நாம மையமா வச்சுட்டு அத்தகைய ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், அமைதியின் தேவன், அமைதியின் அரசன் எனக்குள்ள இருக்கிறார், அந்த அமைதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அமைதி அறிவெல்லாம் கடந்த இறை அமைதியாக இருக்கிறது, இது உலகம் தர முடியாத அமைதி, அவருக்குள் இருந்த அந்த அமைதி நாம் பெற்றிருக்கிறோம் என்ற அந்த இறை வார்த்தையின்படியாக நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அப்படியே கண்களை மூடி இந்த நேரத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா இதோ அந்த 3 இளைஞர்கள் அக்கினி சுளையிலே தீச்சுளையிலே போடப்பட்ட பொழுது, எந்த தீயும் அவர்கள் வெளியே வந்த பொழுது அந்த அரசன் அவர்களை பார்த்த பொழுது அந்த மனிதர்களில் தீப்பட்ட காயம் இல்லை, அவர்களுடைய முடி கருகவில்லை, அவர்களுடைய ஆடை தீப்பற்றவில்லை, அந்த தீயினுடைய வாடையே அடிக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் இறை வார்த்தையிலே நாங்கள் தியானிக்கிறோம், வாசிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல அத்தகைய சூழ்நிலைகளைப் போல எங்களுடைய வாழ்விலும் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நீர் எங்களோடு இருக்கிறீர். நரைமுடி வயது வரைக்கும் உன்னை நான் ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் என்ற வார்த்தையின்படியாக அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தின்படியாக எங்களுக்குள்ள வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் அமைதியோடு அப்பா நாங்கள் எதிர்த்து நின்று நாங்கள் போராடி நம்பிக்கையோடு அதில் வெற்றி கொள்ள தேவையான எல்லா விதமான வரங்களும் அப்பா எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானித்திருக்கிறோம். அந்த வார்த்தையின்படியாக வாழ நீர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.